வணக்கம். இறையருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய தினம் நாம் ஒரு ஜாதகம் போட்டு அந்த ஜாதகத்தில் ஏற்பட்ட பலன்களை அதற்குண்டான விதிகளையும் விளக்கங்களையும் கொடுத்து விளக்க இருக்கின்றோம். இந்த ஜாதகம் ஒரு ஆணோட ஜாதகம். இவர் வேலை செஞ்சிட்டு இருந்த இடத்துல ஒரு பெண்மகளை நேசம் செய்தார், விரும்பினார். அந்த விருப்பம் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கிறது கைகூடலை, காதல் முறிவு ஏற்பட்டது. அந்த முறிவின் வலி வேதனைகளை இவர் தாங்கிக் கொள்ள முடியாமல் வாழ்க்கையே இவர் முடிச்சுக்கிட்டார் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிதர்சனம். இதில் இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இந்த ஜாதகம் காட்டுதா, இதற்கான விதிகள் என்ன, விளக்கங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன் விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கோம் உங்களில் பலர் ஒரு திருமணம் ஆகிற வயசில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ குழந்தைகள் இருக்கலாம். அவங்களுக்கு நாம் சில விஷயங்களை புரிய வைக்கணும். காதல் மட்டுமே ஒரு வாழ்க்கையின் முடிவு அல்ல. அதை காதல் அப்படிங்கிறது அது ஒரு சம்பவம் தான். அதுவே முழுமையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை இல்லைங்களா? அதை நம்ம அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நல்வழிப்படுத்த முடியும். இதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்களாம், அவங்கள சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாக்கா இது போன்ற ஒரு மன வேதனை தரும் சம்பவங்களை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடராய் என்னுடைய புரிதல். சரிங்களா? இப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தனாலும் இது ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. இந்த விதிகளையும் விளக்கங்களையும் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. அதேபோல் இதை தேவையில்லாமல் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தாதீங்க. 1. 2வது, இதை எங்கே பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். எங்கே பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா, என்னுடைய குழந்தைக்கு காதல் இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த காதலுக்கு உண்டான விதிகளை நம்ம இங்கே பார்க்கலாம், சோதிக்கலாம். 2வது, என் பையனுடைய காதல் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்கும்பொழுது அதற்குண்டான விதிகளையும் விளக்கங்களையும் நம்ம பார்க்கலாம், சொல்லலாம். 3வது, குழந்தைக்கு இந்த காதலால் எதனா ஒரு அவமானம் ஏற்படுமா, அது ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்குமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்கலாம். அப்படி கேட்கின்ற பொழுது இது போன்ற அமைப்புகள் எதனா இருந்தது அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் மட்டும் இது போன்ற ஒரு விதிகளை நீங்கள் கையாள்வது மிகச்சிறப்பு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விதியும் ஒவ்வொரு ஆயுதம். இந்த ஆயுதங்களை பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத இடத்துலையோ தேவையில்லாத நபர்களிடத்துலையோ போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அப்படி இருந்தும் இதை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நம்ம சொன்னது தான், இது ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு இந்த பதிவை பொறுத்தவரையிலும் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் யாராச்சும் இது போன்ற அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக கையாளுங்க அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? முதல்ல ராசி கட்டத்தை எழுதிக்கோங்க. துலா லக்னம், லக்னத்தில் சூரியன், 2ஆம் இடத்துல புத பகவான் மாந்தி, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல குரு பகவான் மற்றும் சனீஸ்வர பகவான் இருவருமே வக்ரம், கடகத்தில் ராகு பகவான், கன்னியில் சுக்கிரனும் சந்திரனும். சரிங்களா? முதல்ல நாம் ஆய்வு செய்ய போகிறது, இந்த ஜாதகத்தில் ஆயுள் குறைபாடு அப்படிங்கிறது இருக்குதா, ஆயுள் குற்றம் உள்ள ஜாதகமா அப்படின்னு தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, லக்னம், லக்னாதிபதி, இந்த இரண்டின் நிலை ரொம்ப முக்கியமாகப்படுது. முதல்ல லக்னாதிபதியின் நிலையை பார்ப்போம். லக்னாதிபதி நீச்சம் பெற்றார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் குறைவது 50%. அதுக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில ஜாதகத்தில் 6, 8, 12 நிற்பாங்க. அது ஒரு வகை. ஆனால் நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னாக்கா சுத்தமாக இது லக்னாதிபதி அப்படிங்கிறவர் பலம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க போகிறது லக்னத்தின் நிலை. லக்னத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நீச்ச கிரகம் அப்படின்றதும் கூடுதலாக இவர் இந்த சர லக்னமான துலாத்திற்கு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவரும் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக சர லக்னத்தை பொறுத்தவரையிலும் பாதகாதிபதி பலம் குறைவது நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்ததுனாலும் லக்னத்தில் அவர் அமர்ந்து கூடுதலாக இந்த லக்னத்தை 2 வக்ரகிரகங்கள் பார்க்குது. அது சிறப்பில்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. லக்னத்தில் ஒரு நீச்ச கிரகம் அமர்வு மற்றும் 2 வக்ரகிரகங்கள் பார்வை அப்படின்றதுனால லக்னம் முழுமையாக பாதிச்சுது. கூடுதலாக லக்னாதிபதி நீச்சம் பெற்றதுனால
லக்னாதிபதியும் பலம் இழந்தார் அப்படின்னும் போது லக்னமும் லக்னாதிபதியும் பலவீனம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த நிலைக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து ஆயுள் சார்ந்த ஆய்வுக்கு சுபகிரகத்தின் தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எட்டுச்சுன்னு வச்சுங்க. நாம் வந்து கொஞ்சம் மன ஆறுதலோடு வந்து இல்லைங்க இது வந்து ஆயுளில் வந்து குறை குற்றம் வராது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு நமக்கு வந்து ஏதுவாக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது இயற்கை சுபர் தான், குரு பகவானை பொறுத்தவரையிலும் இயற்கை சுபர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர் வந்து இங்கே வந்து வக்ரம் பெற்றுட்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து இவர் வந்து 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமான 3ஆம் இடத்தின் அதிபதி அப்படிங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது. கூடுதலாக இந்த சரலக்னத்திற்கு 2, 7ஆம் இடங்கள் அப்படிங்கிறது வந்து மாரக ஸ்தானங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இந்த அமைப்புலாம் வச்சு நம்ம கூர்ந்து கவனித்து இந்த லக்னத்தின் நிலையையும் லக்னாதிபதி நிலையும் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது இது வந்து கொஞ்சம் சங்கடத்தை தரும் அமைப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா உடல்காரகர் மனோகாரகர் சந்திர பகவானை பார்க்கணும். லக்னம் சிறப்பு இல்லாமல் போச்சு, லக்னாதிபதி கொஞ்சம் பலம் இல்லாமல் போயிட்டார். அடுத்து பார்க்க வேண்டியது சந்திர பகவானுடைய சந்திர பகவானுடைய நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து ஓரளவுக்கு வந்து ஆயுள் சார்ந்த குறைபாடுகளை கொஞ்சம் நிவர்த்தி செய்யும், குறைக்கும், அந்த குறைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இங்கே சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து 12ல் மறைஞ்சார், இதுவே வந்து ஒரு தப்பு தான். பொதுவாக சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் 6, 8, 12ல் இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து சிறப்பு இல்லை. அப்படி 6, 8, 12ல் நிற்கின்ற பொழுது ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த வகையில் சந்திரன் 12ல் இருக்கிறது சிறப்பு இல்லை, அவருக்கு ஒரு சுபகிரகத்தின் தொடர்பு அப்படிங்கிறது இல்லாமல் போனதும் இங்கே வந்து ஒரு குறை குற்றம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது ஒரு மைனஸ். அடுத்ததாக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் பாவர்கள் இருப்பதும் சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் பாவர்கள் இருப்பதும் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து ஆயுளில் வந்து ஒரு குறை குற்றத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அந்த வகையில் சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல 2 வக்ரகிரகங்கள் இருப்பது சிறப்பில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சந்திரனுக்கு திரிகோணத்தில் கேதுவும் 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது, ஒற்றைப்படை ராசிகளில். இந்த சந்திரனும் ராகு கேதுக்களும் பாகை முறை அடிப்படையில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சந்திரன் 13 டிகிரிலையும் ராகு 14 டிகிரிலையும் இருந்து முழுமையாக வந்து சந்திரன் பலவீனப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு குறிப்பாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா, ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் லக்னம், லக்னாதிபதி, சந்திரன் அப்படிங்கிற இந்த 3ம் பலவீனப்பட்டது அப்படின்னும் பொழுது இது வந்து ஆயுள் குறைபாடு உள்ள ஜாதகமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்படின்னாக்கா ஆமாம், இது வந்து ஒரு ஆயுள் குறைபாடு உள்ள ஜாதகமே அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா, இப்போ அடுத்த நிலைக்கு வந்துடுவோம். அடுத்தது காதல். காதலை சொல்லும் பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா 5ஆம் பாவம் தான் முக்கியமான பங்காற்றுது. இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது லக்னத்துடனோ லக்னாதிபதியுடனோ 7ஆம் இடத்துடனோ தொடர்பாகின்ற பொழுது அது வந்து காதலை சொல்லுகின்றது அப்படிங்கிறது நிலைப்பாடு. உதாரணமாக லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும், 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் இது போன்ற தொடர்புகள் ஏற்படுகின்ற பொழுது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து காதலை சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்துல திருமணம் என்று சொல்லக்கூடிய பாவத்தில் அமர்றார். இப்போது 5, 7 தொடர்பாகுது. அவருடைய சமசப்தம பார்வையில் லக்னம் இருக்குது. அப்போது 1, 5, 7 தொடர்பு அப்படிங்கிறது வந்து திருமணம், காதல் திருமணம் அல்லது விருப்ப திருமணம் அல்லது அறிந்த கலத்திரம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லும். சரிங்களா, அப்போது இது வந்து காதல் கைகூடி இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரலாம். இப்போது இது போன்ற அமைப்பு இருக்கின்ற பொழுது 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ தொடர்பாகின்ற பொழுது அது வந்து சங்கடமாகி போகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கூடுதலாக பாதகாதிபதி, திரிசூன்யாதிபதி இதெல்லாம் வந்து சேர்ந்தது அப்படின்னாக்கா அந்த காதல் அப்படிங்கிறது வந்து சங்கடத்தையும் வருத்தத்தையும் தான் கொடுக்குது, மன வேதனையை தான் கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் 3, 6 கூடிய குரு பகவானோட சேர்ந்தார். பாதகாதிபதி சூரியனுடைய தொடர்பை பெற்றார். இந்த அமைப்பு இந்த காதலை சங்கடப்படுத்தும் அமைப்பாகவும் இவருடைய வாழ்க்கையை முடிக்கும் அமைப்பாகவும் இது வந்து அமைந்து விட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் காதலுக்கான விதிகளும் உண்டு, அந்த காதல் பிரிந்து வேதனைகளை சங்கடங்களை தரும் அமைப்புக்கு உண்டான விதிகளும் உண்டு அப்படிங்கிறத இந்த ஜாதகம் சொல்லுது. அடுத்ததாக தற்கொலை
இந்த சம்பவத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, அதற்கான விதிகள், விளக்கங்கள் என்ன அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? ஸோ 1, 6 தொடர்பு அப்படிங்கிறது தான் வந்து இந்த தற்கொலைக்கான அமைப்பை கொடுக்குற முக்கியமான விதிகளில் இம்பார்ட்டண்டான ஒரு விதி. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் வந்து இந்த மாதிரி வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ணி இந்த ஜாதகங்களை எடுத்து நீங்கள் வந்து ஆய்வு செஞ்சு பாருங்கள். 1, 6 தொடர்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து வலுவாக இருக்கும் அந்த ஜாதகத்தில். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் இங்கே சுக்கிரன் அப்படிங்கிறவர் 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வாழ்க்கை முடிவுக்கு வந்த அந்த சம்பவ காலம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? இப்போ இவர் லவ் பண்ணார், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டார். இப்போ இந்த சம்பவம் நடந்த காலம் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? 4/2/2024 இவர் வந்து இயற்கை எழுதிட்டார், சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களேன். டைம் அப்படின்னாக்கா 4:30 மணிலேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாயார் சொன்னாங்க. ஸோ இந்த ஜாதகம், இந்த விதிகள், விளக்கங்கள், அவர் இயற்கை எழுதின தேதி எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த விதிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதம் மாதிரி நண்பர்களே. அதனால் இந்த ஆயுதங்களை தேவையில்லாமல் எந்த ஒரு ஜாதகத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க. தேவை ஏற்படும் போது மட்டும் இதை வந்து கையில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி வருகின்ற வாடிக்கையாளருக்கு ஒரு பயம் கொடுக்கும் விதமாக சொல்லாமல், இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். 2வது, ஒரு ஜாதகத்தில் லவ் ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா, ஆமாம் ஆகுன்றதுக்கு விதிகளை கையில் வச்சுக்கிங்க. இந்த காதல் ஒரு சங்கடத்தை கொடுக்குமா, மன வருத்தத்தை கொடுக்குமா அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னாக்கா, இப்போது 6-8 தொடர்பு இருக்குது அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து இதனால் வந்து வருத்தம் வருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தைரியமாக சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட சொல்லி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற வாடிக்கையாளரை வழி நடத்துங்க. அது வந்து சிறப்பு. ஆனால் தேவையில்லாமல் எந்த ஒரு விதிகளையும் வந்து ஒரு ஆயுதம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. தேவையில்லாமல் கையில் எடுக்காதீங்க, அதை உபயோகிக்காதீங்க அப்படிங்கிறது ஒரு ஜோதிடராய் என்னுடைய வேண்டுகோள். இன்று நம்ம கையில் எடுத்த இந்த ஜாதகத்தின் ஆய்வுகளாகட்டும் அல்லது விதிகளும் விளக்கங்களாகட்டும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அன்பர்கள் யாராச்சும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, காதல் மட்டுமே வாழ்க்கை இல்லை, அது ஒரு வாழ்க்கையின் ஒரு அனுபவம், அதுவும் ஒரு லெசனை கொடுக்குது, அவ்வளோதான் நம்மளுக்கு. சரிங்களா? அதுவே வந்து நம்மளை வந்து முழுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முடிவும் நம்ம வந்து தவறாக அணுகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.